பாரி பிரிசன் அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னு ரோப்ளெக்ஸில் ஒரு கேம் இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம கேமே போட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் குக்கிங்கும் வரும், கேமும் வரும். அதெல்லாம் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று, நீங்கள் லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேரு, கமெண்ட்டு எதுவும் பண்ண மாட்டீங்க. இல்லை இந்த லைக்கு சப்ஸ்கிரைபு இது 2 பண்ணால் மட்டும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது பண்ணுங்கள். ஓகே, ப்ளீஸ் சப்போர்ட் மீ. சரி வாங்க நம்ம கேம்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜம்ப்பு போடு, இங்கே ஒரு ஜம்ப்பு போடு. பேக்ரவுண்ட் ஸ்கெட்சுக்குன்னா கண்டுக்காதீங்க, போடுங்க. இந்த பட்டன் எடுத்து இது இங்கே ஜம்பு, இங்கே ஜம்பு, இங்கே ஜம்பு, ஜம்ப்பு ட்ரம்ப்பே இங்கே ஒரு இது அப்படியே போய்ட்டு அங்கே பாருங்களேன், அந்த பாரி பிரிசனோட போலீஸ் பாரி அங்கே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு நாய்ஸாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி, செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செம்ம மழை. பேக்ரவுண்டில் மழை சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மழை வருது, செம்ம மழை வருது ஃப்ரெண்ட்ஸ். விட்டு விட்டு வர பெய்யுது. சவுண்டு கேட்காம நான் பண்ண பார்க்குறேன். சரி, இதில் ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே போய் அப்படியே போ.
அட்லாஸ்ட் இந்த டேக்கில் எப்படியாச்சும் போயிடுறோம். வாங்க ஜம்ப் ஜம்ப் கேர்ஃபுல்லாக ஜம்ப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எவ்வளோ வாட்டி எவ்வளோ இடம் பாருங்க. சரி வாங்க. இது அதுக்கப்புறமா ஏறிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும், அதை கண்டுக்காதீங்க. ஓகே, இது காயின் கலெக்ட் பண்ணிட்டு போய் லேடர் எடுத்துகிட்டு வரணும். வாங்க போய் லேடர். இங்கே ஒரு லிவர் இருக்குது, அதை பிடிச்சி அழுத்திடலாம். ஓகே, இதை லேடர் இருக்குங்க, இதை எடுத்துகிட்டு இப்போ அங்கே போகணும். இருங்க ரீசெட் லேடர் மாதிரி. ஐயோ, இங்கே ஒரு லேடர் அங்கே போயிடுச்சு மறுபடியும். சரி வாங்க, அங்கே வாங்க போகலாம். இங்கே பாருங்க, அது மேலே ஒன்று இருக்குது. இப்போ அது கரெக்டாக போட்டு மேலே ஏறி போகணும். போடி, மேலே போ. அதை ஓப்பன் பண்ணு. ஐயோ இல்லை வச்சுட்டேன். ஓப்பன். அங்கே இப்போ எதுக்கு அந்த ஃபேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது உங்களுக்கு தெரியுதா? அது பின்னாடி ப்ரெஷர் கொடுத்து நம்மளை பின்னாடி தள்ளுது. அந்த மாதிரி தான். இப்போ அதை தான் நம்ம தள்ளாதான் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், கரெக்ட் ஆகிடுச்சு. இந்த பைப்பில் ஐயோ, இங்கே நிறைய பைப் லைன்ஸ் இருக்குது. அது மேலே ஜம்ப் பண்ணி போகணும். ஜம்ப். முன்னாடி சவுண்ட்லாம் கேட்கும், பாட்டு ஓடுற சவுண்ட்லாம். அதெல்லாம் செம்ம டிவியில் சவுண்ட் போட்டு கேட்டுன்னு இருக்காங்க. சரி, இப்போ பார்த்திங்கன்னா பைப் மேலே கேம்குள்ளே வரலாம். நம்ம இப்போது பைப்பில் ஜம்ப் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்? மூளையில் போய் மூட்டின்னு. சரி விடுங்க. இங்கே ஒரு காயின் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஜம்ப். அந்த காயின் எடுத்துடலாம். ஜம்ப் பாருங்க. இந்த காயினை கலெக்ட் பண்ணிட்டு கீழே போயிட்டு இங்கே பைப் லைனில் போயிட்டு இந்த இதுவில் ஜம்ப் பண்ணிட்டு இங்கே லிவரை சுற்றி விட்டு இப்போ இப்படிக்க வந்துடு. அங்கே ஒரு லிவர் தெரியுதா? அதுக்கிட்ட லேட்ரல் போனால் அங்கே ஒரு ரிவர்னு வருது. அந்த லிவரை போய் லூஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் இங்கே வந்துட்டு அந்த லேடர் மேலே ஏறிட்டு அங்கே ஒரு பைப் லைன் இருக்குது. பைப் லைன்ன்ற பாருங்க, அங்கே ஒரு லிவர் இருக்குது. அதை லூஸ் பண்ணி விடலாம். இப்போ எல்லாமே போயிடுச்சு. இப்போ இங்கே போயிட்டு இது மேலே ஏறிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே எவ்வளோ காசு. இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணு, இந்த காயின்லாம் கலெக்ட் பண்ணு. இது மேலே ஏறிட்டு இங்கே ஒரு வெண்ட் மாதிரி போகுது, அது மேலே உள்ள போய்ட்டு இங்கே இந்த காயினை கலெக்ட் பண்ணி இந்த கையில் கலெக்ட் பண்ணி. ஐயோ, என்னடா இது நம்மளுக்கு பெரிய டாஸ்க்கு. இது முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது நான் ஆல்ரெடி இந்த கேம் விளையாடி இருக்கிறதுனால எது கஷ்டம் எது ஈஸின்னு நம்மளுக்கு தெரியுது. இது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கஷ்டம்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே கீழே தோத்துட்டோம். அப்பாடா, எப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மேலே ஏறிக்கலாம், இந்த லேட்ரு மேலே. இந்த ஃபோன் வந்தால் ஸ்ட்ரக் ஆகும், அது கணக்காதீங்க.
சரி வாங்க இந்த லேடர் மேலே ஏறி போகலாம். ஐயோ கீழே ஜம்ப் பண்ணிட்டேன். மேலே ஜம்ப் பண்ணுற வேலை கீழே ஜம்ப் பண்ணிட்டேன். சரி அங்கே காயின் இருக்குது, இதை கலெக்ட் பண்ணிட்டு இன்னும் அது அங்கே போகணும். இதுன்னு தெரியும் ஜம்ப். அப்படியே இந்த வேர்ல்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே ஒரு காயின் இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கலாம். கீழே குடிச்சிட்டு இங்கே பாருங்கள் கஃபேட்டேரியா ஏரியா கஃபே ஏரியான்னு வச்சுக்கலாம். கஃபே இப்போ அதில் வந்து இவன் இருப்பான், அவன் பேர் எனக்கு தெரில, இவன் பாரி செஃப்னு வச்சுக்கலாம். பாரி செஃப் இருப்பான். அவனை வந்து இப்போ வயிற்று மேலே சொல்லணும் பாருங்கள். லைட்டாக டேமேஜ் போயிடுச்சு. வாங்க கொஞ்சம் லாங்கில் போய் அவனை மறுக்கையை சாலா பண்ணிடலாம். இங்கே பாருங்க இந்த கண் எடுத்து வயிற்றுலேயே சுடலாம். டப்பாக் 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 சுடுங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ காயின் பாருங்கள். கீழே எவ்வளோ காயின் இருக்குது, இன்வென்ட்ரியில் எவ்வளோ காயின் இருக்குன்னு இங்கே கீழே காமிக்குது பாருங்கள். இங்கே ஒரு காயின். என்னது இது? இதோ பாருங்கள். இது இப்போது ஒரு இடத்துல போய் நம்மளை சுற்றி போய் விடும். அடா இங்கே பாருங்க எவ்வளோ காயின். ஒன் காயின் கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு காயின் கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு காயின் கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு காயின் கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரு கேம் போடுது. அந்த கேம் சரி அங்கே பாரி பிரசனோட ஃபஸ்ட்டு ஒரு லேட் இருக்குது. அவன் பேர் பேர் ஓப்பன் காயின் கலெக்ட் பாம் பாரி. நாங்களாம் பாம் பாரி சாச்சு வந்து காயின் கலெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறமா இங்கே போயிட்டு என்ன இருக்கு பார்க்கலாம். அதை கலெக்ட் பண்ணி இது வந்து ஸ்பீடாக பண்ணிக்கலாம். அதான் இந்த இருக்கு ஸ்பார்க் இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து இது வந்து இப்போ வந்து நல்லா பேக் வந்துட்டு ஜம்ப் ஒரு காயின் இருக்குது. ஜம்ப் கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னது இது? அவ்வளோதான் ஃபைனல் பாஸ் ஃபைட் வந்தாச்சு. பாரிஸ் மெச் ரோபோட். ஓகே இப்போது இதோட ரைட் ஹேண்டை போக வச்சாச்சு. இப்போ இதோட லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கலாம். போடு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்லேயே இல்லை ஆமாம் லெஃப்ட் ஹேண்டு. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்ற மாதிரி. சரி வாங்க அங்கே ஒரு காயினு, இங்கே ஒரு காயினு, வேறு எங்கன்னா இருக்கா? இதோ இங்கே ஒரு காயின் பாருங்கள். இங்கே ஒரு கார் இருக்குது. காரா இல்லை வேனான்னு தெரியல. வேன் போலீஸ் வேன். இது எடுத்துக்கலாம். ஸ்வாட்டோட வேன் நினைக்கிறேன். நம்ம தான் ட்ரைவ் பண்ணணுமா? இவருங்க எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த இதுவெல்லாம் ஆடும்போது இந்த சைடில் ட்ரீ மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்களே அது ஆடுது பாருங்களேன். இது என்ன? அது கேஸ் ஸ்டேஷன். என்ன அது? இதோ இங்கே செம்ம டிஃப்ட்டுப்பா. இப்போ இங்கே தான் நம்ம இது பண்ணோம். இப்போ எப்படி இதில் ஏறுறது? சைடில் வேலி போக முடியல. இந்த சைடு போக முடியல. ஏன் போக முடியல? சரி இந்த காரை எடுத்து அந்த வேலியில் நிறுத்தி எகிரி குடிச்சு போயிடலாமா? வாங்க அந்த வேலி பக்கத்தில் போய் நிறுத்திடலாம். ஒரு ட்ரிஃப்ட்டு. ஓகே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்குல்ல அங்கேயே போய் கரெக்டாக நிறுத்திடலாம். இறங்கிட்டு இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு ஜம்ப்பு. இப்போ இந்த லேடரில் ஏறி மேலே போயிட்டு இது மேலே ஒரு ஜம்பை போட்டுடலாம். அடுத்து இங்கே ஒரு ஜம்ப், இங்கே ஜம்ப். ஐயோ நல்ல வேலை கீழே விழல. இங்கே ஒரு ஜம்ப்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர். இப்போ இதில் உட்காந்து ஹெலிகாப்டரா இல்லை ஹெலிகாப்டரா தெரில. நிறைய பேர் ஹெலிகாப்டர் தான் சொல்லுவாங்க. ஆனால் இது ஹெலிகாப்டர்னு நினைக்கிறேன். ஆமாம். என்னதுரா பிளாக் கொடை அது ஏண்டி அவ்வளோதானா? இங்கே வருங்க, நம்ம கையில் ப்ளூவாக இருக்குது. அப்போனா நம்மளும் பாரிமா ஐயோ இதெல்லாம் நான் வாங்கலாம் போங்க. நம்மளும் ஒரு பாரி மாதிரி ஒரு போலீஸ் ஆகிட்டோமோ அதான் நினைக்கிறேன். டூம் ஸ்கையா எதுவும் ஆகல. இங்கே பாருங்க, மறுபடியும் பண்ணுவோம். என்ன சூப்பர் ஸ்பீடு. செம்ம சூப்பர் ஜம்ப்பு. லோ கிராவிட்டி நம்மளுக்கு வேணாப்பா, லோ கிராவிட்டி. அப்புறம் மேலே போயிட்டு வரத்துக்கே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.